இப்போ இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு கொட்டிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் காய வச்ச எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அதை கையில் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லம் தண்ணியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. மாவில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவில் உப்பும் வெல்லமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. உப்பும் வெல்லமும் கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். இல்லைனா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் வெல்லமும் சேர்த்து கரைச்சிட்டு மறுபடியும் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம்